ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சிம்பிளாகவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈஸியாகவும் ஒரு ஈரல் பெப்பர் ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். நான் அன்றைக்கி எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா கோழி ஈரல் தான் எடுத்திருக்கோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம சிக்கன் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய சிக்கன் கட் பண்ணுறதுனால நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இங்கே கன்னியாகுமரி சைடில் ஈரல் தனியாகவே நம்ம வாங்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு தான் ஈரல் வாங்கியிருந்தேன். நிறையாவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுடுங்க. பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் கம்மியாக ஊற்றினாலே போதும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன உள்ளி, இதில் ஒரு 15லேருந்து 20 சின்ன உள்ளியை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிடலாம். கூடவே ஒரு மிளகா, காரம் ரொம்ப இதில் இருக்காது. அந்த மிளகு பொடி போடுறதோட காரம் தான். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ ஈரலை நான் கட் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாட்டு இருக்கும். சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஈரலை இதில் போட்டுடலாம். இதில் தண்ணி எதுவுமே ஊற்ற போகிறதில்ல. அப்படியே நம்ம டைரெக்டாக போட்டு குக் பண்ணி தான் அதிலேருந்து வரக்கூடிய தண்ணியில் தான் நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ ஈரலை போட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. ஃபஸ்ட்டு போடுறப்போ ஒரு கலர் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அது நல்லா வெந்துடும். வெந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஃபஸ்ட்டு போட்டதை விட நல்லா ஈரலும் சுருங்கியிருக்கும். கொஞ்சம் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான மசாலா தான். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி. நல்ல மிளகு பொடி பார்த்திங்கன்னா நீங்கள் நான் பவுடராட்டு வீட்டில் அரைச்சது தான். ஆனால் கொஞ்சம் கொரகொரப்பாகவும் நம்ம அரைச்சி போட்டுக்கிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, இதையும் போட்டுட்டு இது கூடவே நம்ம உப்பு, ஈரல் வெந்ததுக்கு அப்புறம் உப்பு போடுங்க. அப்போ தான் நல்லா கல் மாதிரி இல்லாமல் இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக இப்போ போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அது அந்த உப்பு மசாலா எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டு, மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நம்ம மூடி வச்சு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் மட்டும். ஏன்னா அந்த ஃப்ளேவர் எல்லாமே அதிலே அப்படியே நமக்கு இருக்கும். அதுக்காக இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில், ரொம்ப தீயை அதிகமாக வச்சா ஈரல் வெடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா ஏன்னா தண்ணி எதுவுமே அதில் இருக்காது. அதனால தான் இப்போ நல்லா கலரும் சேஞ்ச் ஆகிட்டு, இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். லாஸ்ட்டாக மட்டும் கருவேப்பிலை போட்டுவிடுங்க. இதில் கருவேப்பிலை மட்டும்தான் போடணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மல்லிக்கீரைலாம் போட வேண்டாம். அந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் பொதுவாகவே பார்த்திங்கன்னா பெப்பர் ரோஸ்ட்டுக்கு நம்ம பச்சை மிளகா அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் லாஸ்ட்டாக போடும்போது ரொம்பவே மணமாக இருக்கும். மிளகா மட்டும் நான் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிவிட்டேன். இவ்வளோ தான். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.